என்னோட ஏரியாவோட ஃபெஸ்டிவலுங்க இது. மெயினாக இதைய இந்த இந்தியன் பீப்புள்ஸில் இருக்கிற மோர் தென் நம்பர்ஸ், ஐ மீன் இந்த நான் இருக்கிற தமிழ்நாட்டில் இந்த ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு கிராண்டாக செலிப்ரேஷன் ஆகும். அப்படி ஒரு என்னடா பெரிய ஃபெஸ்டிவல்னு கேட்டீங்கன்னா அதுதான் PONGAL பொங்கல். இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குமே போக்கிரி. ஐயா ஐ அடுங்கடா என்ன சுற்றி நான் அப்புறம் ஐ ஐ ஐயோ ஐயனாரு வெட்டு காத்தி ஆட போகிறேன் என்ன பாட போகிறேன்னா பாட போகிறேன் என்னை பற்றி. நோ டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டே சொதப்போத்துட்டோம். கேளுங்கடா வாயா போச்சு ஏக்கடா வெட்டி பொங்க வச்சா தாலியட்டா பொங்கலடா துளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா. அடி வந்து உட்காந்து வைத்தா பெரிய பெரிய பெருத்து வைத்தா வெளுத்து சொதப்புது. ஓகே மெயின்டைன் நான் பண்ணுறேன். ஓகேவா? டான்ஸுங்க இல்லைன்னா இதுலையே நான் பேக்ரவுண்ட் பிஜிஎம் கொடுத்தேன்னா காப்பிரைட் இஷ்யூஸ்லாம் வரக்கூடாதுலாம். அதுதான் ஓகேவா? ஓகே கைஸ், ஐ எம் ரெடி. அதுக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். இந்த ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, இப்போ நான் போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த ஃபெஸ்டிவல்க்கு இந்த ஏரியாவில் இருக்கிற ஐ மீன் இந்த திருப்பூர் டு கோயம்புத்தூர், தாராபுரம் டு உடுமல்பேட், இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸ்போர்ட்ஸில் இல்லை, அந்த ஃபெஸ்டிவல் இல்லை. எஸ், அந்த அளவுக்கு இது கிரேட்டாக ஒரு செலிப்ரேஷன் இருக்கிற ஃபெஸ்டிவலுங்க இது. நான் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய கிராண்ட்மா இந்த ஃபெஸ்டிவலுக்கு என்னோடய பாட்டி கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் இப்போ தான் அவங்க இடையில மிஸ் ஆகிட்டாங்க. அதுதான் ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஓகே, அவங்க சுச்சுவேஷன் அந்த மாதிரி, ஏன்னா கேன்சர் பண்ண முடியல. அது நான் உங்களுக்கு இன்னொரு வேறு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதை பற்றி நான் சொன்னேன்னா கொஞ்சம் எனக்கு நான் கண்ட்ரோலாக இருக்க மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு நானும் அவங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணுறேன். சரி, ஓகே. மெயினாக அங்கே காடை பார்க்க வர்றாங்களோ இல்லையோ, ப்ரே பண்ண வர்றாங்களோ இல்லையோ, அந்த ஒரு டெம்பிளுக்கு எல்லோரும் அங்கே இருக்கிறது தான் பார்க்க வருவாங்க. ஆனால் அங்கே கோயிலுக்கு இருக்கிற ஃபேமஸ்னு அந்த என்னென்னா ஜல்லிக்கட்டு அப்புறம் நிறையா இருக்கும் அங்கே. அதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் அந்த ஏரியாவுக்கே வருவாங்க. அங்கே இருக்கிற கோயிலுக்கு இருக்கும் கூட்டம், ஆனால் அதிகமாக கூட்டம் இங்கே தான் இருக்கும். அதை பார்க்க தான் நான் இப்போ போகிறேன். சரி, ஓகே, மீட் பண்ணலாம் இந்த ஸ்பாட்டில். இங்கேயே இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. ஸ்பாட் எங்கேன்னு கேட்டிங்களா, நான் லொக்கேஷன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி விட்டுறேன். நேம் வந்து ஏரியா நேம் வந்து பெதப்பம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஏரியா தான். ஓகேவா? இவங்க ரெடி. என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் வரல. அவங்களுக்கு என்னென்ன தெரில, இன்ட்ரெஸ்ட்டு இல்லை. அதான் நான் மட்டும் அங்கே போகலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டா இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். இது என்ன ரெடி பண்ணுறது எப்படி எப்படின்னு இதுதான். ஓகே, அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் இங்கே காடுக்கிட்ட ப்ரே பண்ண போகிறேன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் நான் காடையெல்லாம் அங்கே பார்க்க போகல. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அங்கே இருக்கிற
இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே செலிப்ரேட் ஆகிறது, சர்க்கேஸ்லாம் இருக்கும் நிறையா. அது அப்படியே ஒரு கிரேட்டாக இருக்கும் பார்க்கும்போதே. ஆனால் நான் லாஸ்ட் டே தான் போகிறேன். ஃபஸ்ட்டு டேனா உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், என்ன நான் அங்கே போனால் பேசுகிறதெல்லாம் எதுவும் கேட்காது. இன்றைக்கினா கொஞ்சம் நாங்கள் என்னென்ன பேசுகிறோன்னா உங்களுக்கு தெளிவாக கேட்கும். ஓகே, ஏன்னா மைக் இல்லாதனால நான் லாஸ்ட் டே எடுக்கிற சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட் டேவே போகலான்னு தான் பிளான் பண்ணி வச்சேன். ஆனால் லாஸ்ட் டேவே போய்க்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு லாஸ்ட் டே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அங்கே ஸ்பாட்டுக்கு போயிட்டு நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாய். கேன் see you. Get ready. ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகும். மறந்து போயிட்டேன். இந்த ஆட்டோவில் தான் போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். நான் சொன்னேன் இதில் போகலான்னு. இது அப்பாவுக்கு ரெண்ட் எடுக்க ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. இப்போ என்னோட ஆட்டோவில் சரிதா இந்த ஆட்டோவில் போயிருந்தால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஜிப்சியில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிருக்கு இதில் போயிருந்தான். ஆனால் இந்த வருஷம் எனக்கு லக் இல்லை, அதனால் நான் போனேன். பஸ்ஸில் தான் போய் ஆகணுங்கிறது எனக்கு இருக்குது. அதனால் நேரமாக முன்னாடி வெயிட் பண்ணி பார்த்து இப்போ ஒரு பஸ் ஒன்று வருதாங்க லாஸ்ட்டில் வந்துட்டுருக்கு. தெரியுதா அந்த லாஸ்ட்டில் இது ஸ்டாப் பண்ணணும். ஓகே போய்க்கா, நான் பஸ்ஸு அங்கே ஸ்பாட்டில் போய் பாய். பஸ்ஸு வரைக்கும் 1 ஹவருக்கு மேலே டைம் எனக்கு எடுத்துக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப லேட்டு. அங்கே போலீஸஸ் எல்லாம் நின்று இந்த டைமில் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாம், என்னென்ன நடக்குதுங்க அப்படின்னு. கம்மன் ஆர்மிக்குள்ளே போயிடலாமான்னு பார்க்குறேன். ஆமாம், எனி டைமிங்லேயும் டியூட்டி இருக்கும். ஆனால் நமக்கு ரெஸ்ட்டுங்கிறது அவ்வளோ கிடைக்காது. நான் அங்கே பஸ் ஸ்டாண்ட் அங்கே தான் இருக்குது. ஆனால் லிஃப்ட்டு கேட்குறதுக்கு வந்து இங்கே தான் நிற்கணும். ஏன்னா அது அதுக்குன்னு ஒரு ஸ்பாட் ஒன்று, அது அதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே தான் ஸ்டாப் பண்ணுவாங்க பைக்கை. ஏன்னா ஜஸ்ட்டு இங்கேருந்து ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ஸ் வரும் அந்த ஏரியாவுக்கு. அங்கே அந்த எனக்கு அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது எந்த ஏரியாவில் வந்து இவங்க சொல்லுவாங்க, சரி மறந்துச்சு. பார்க்குறேன் அங்கே போய் நான் காட்டும்போது உங்களுக்கு அது என்ன வந்து தெரியும். இல்லை எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் பட்டு என்னன்னு தெரில, நேம் தான் தெரில. ஆனால் இது கிருஷ்ணரை வச்சு தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த தலையில் ஒன்று இருக்குங்களா, அந்த கிருஷ்ணர் தான் சொல்கிறேன். இங்கே தான் இந்த பிளேஸில் நின்று தான் எனக்கு லிஃப்ட்டு கிடைக்கும். சரி, நான் பைக்குக்கு வெயிட் பண்ணுறேன். வந்தால் பிக்கப் பண்ணிக்குவானான்னு தெரில, பண்ணால் பெட்டராக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. 1 ஹவர் கழிச்சு போனால் நைட் டைம் ஆயிரும். என்னால் இது 4K இல்லை, 4K வந்தால் கூட மெயின்டெனன்ஸ் பண்ணிடலாம். 1080p தான் எடுத்துருக்குறேன், அதனால தான் சொல்கிறேன். ஓகே ஓகே, லெஃப்ட்டு தருவானு தெரியல. கொஞ்சம் டெம்போ கூட கேட்கலாம், டெம்போ கூட இருப்பாருக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் ஒரு லெஃப்ட்டு கிடச்சிருக்கு. நான் அப்படியே வாங்க வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஓகே பாய், தேங்க்ஸ். பாய், தேங்க்யூ. ஓகே, நான் இன்னும் ஸ்பாட்டுக்கு போகல, இன்னொரு பஸ்ஸு பிடிச்சி போகணும். இது ஒரு பிரச்சனை. ஆனால் அந்த பஸ்ஸு குயிக்காக வந்துடும். நான் வந்ததில் என்னோடய ஹேர் ஃபுல்லாக அப்படியே ஏற்கனவே கேலாக வச்சுக்கிறேன் ஹாஸ்டலில். ஓகே, போலீஸ் செக்கிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது என்னென்ன கேட்டேன்ல, இதை போர்டை பார்த்து ரீட் பண்ணிக்கோங்க. எனக்கு தமிழ் தெரியாது. ஓகே, அங்கே ஸ்பாட் ரீச் பண்ணுறது. ஐயோ, ஆட்டோ வரணும். ஆனால் பஸ்ஸு எத்தனை மணிக்கு நான் வரும்? மாலைப்பயில் பஸ் மாலைப்பயில் பஸ் போயிடு. என்னோட கிராண்ட்மா இருந்த ஏரியா தான் இது. நானே பஸ்ஸுக்கு ரூட்டு கேட்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. ரோட்டை அந்த சைடு கிராஸ் பண்ணிக்கிறேன். போலீஸ்காரன் எனக்கு பார்த்துருக்குறான். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணுவோம். நான் ஏன் இப்படி பார்க்குறேன்னா, மெயின் ரோட்டை கிராஸ் பண்ணுறேன்னா, அதனால தான் அங்கேயும் எங்கேயும் பார்த்துட்ருக்கேன். வெயிட் எப்படின்னா ரொம்ப டிராஃபிக் இருக்கும்.
வில்லேஜ் ஏரியாவை சிட்டி ஏரியாவை சேஞ்ச் ஆயிருன்னு நினைக்கிறப்போ ரொம்பவே டல்லாயிடுச்சுல. கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். எங்கே சலூன் இருக்குன்னு தெரியல. எங்கே லிஃப்ட் கேட்டு போகிறோம்னா இல்லை பஸ் பிடிச்சி போகணும்னு தெரியல. என்னோடய ஹேரை கரெக்ட் பண்ணிட்டேன். கரெக்டாக இருக்கா? ஓகே. இவ்வளோ லேட்டு. இன்றைக்கி ஈவினிங் டைம் ஆகிடுச்சு எனக்கு. ஓ நல்ல வேலை மொபைலு இந்த சைக்கிள் இருக்கிறேன். அந்த மொபைல் தனியாக அப்படியே அப்போட போயிருக்குன்னு நினைக்கிறேன். போயிருக்கு இன்னும் நினைக்கிறது. ஓகே இங்கே பஸ் ஸ்டாப்பு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ரொம்பவே ரிஸ்க் எனக்கு. எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் எனக்கு ஹேர் பெஸ்ட்டாக ஏற்கனவே இவ்வளோ ஸ்பீடாக போய் தான் ஒருத்தன் மண்டையை போட்டேன். செகண்டே நினைக்கிறேன். இது வந்து ஓவர் லேட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி நைட்டாக மழை வந்துட்டு இருக்குது. அதுதான் எப்படி அங்கே போகிறதுன்னு தெரியல. இங்கேயும் நான் எப்படி கேட்டு ஆனால் பைக்கு தான் நிறையா வருது. ஆனால் இவனுக்கு ஸ்டாப் பண்ண மாட்டானுங்க. அதுதான் ப்ராப்ளம்ங்க. என்ன இங்கேயும் ஒரு 7 கிலோமீட்டர் தான் வரும். நடந்தே போயிடலாம் ஒரு வாக்கிங் மாதிரி அப்படியே. ஆனால் லேட் ஆகிருக்கும். அங்கே போனால் ஸ்டாப் பண்ண மாட்டானுங்க இடையில போய். இங்கே பஸ்ஸு வருவீங்கன்னாக்கா நான் வரல ஒரு பஸ்ஸு கூட. சரி நைட்டே ஆனாலும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகேவா? வந்துருச்சு. அங்கே எங்கேயோ கிராஸ் ஆகுது பஸ். ஓ ஷேர் ரொம்ப ரொம்ப லேட். அதுக்கு முன்னாடியே வந்து அங்கே இருக்கிறவங்கிட்ட கேட்டால் 6 o'clock ஆயிரும் அப்படின்னா நான் 6 o'clock ஆகணும். இங்கேருந்து 6 o'clock அங்கே போனேன்னா அப்படி நைட்டில் தான் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுற மாதிரி ஆயிரும் சுச்சுவேஷன். இந்த மொபைலில் என்னால் நைட்டில் வீடியோ கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகாது. அந்த என்னது டிவி வந்து சிக்னல் கிடைக்காம அந்த மழை வரும்போதில் பார்த்தீங்கன்னா இருக்குங்க புள்ளி புள்ளியாக அந்த மாதிரி ஆயிடும் என்னோடய வீடியோ. இது வந்து கொஞ்சம் நேரத்தில் தான் அது. அதனால் லிஃப்ட் கேட்டு இங்கேயும் போகிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஏரியாவில் எனக்கு நான் சுற்றிட்டு இருந்த ஏரியா தான். இத்தனோண்டா இருக்கும்போது சுற்றிட்டு இருந்தேன். ரொம்ப ஏர் ஆயிடுச்சுல. அதனால் இந்த டச்சிங்கு எனக்கு இல்லை. அதுதான் ஓகே பார்க்கலாம். அவன் இன்னைக்கு பிக்கப் பண்ணிட்டு கொண்டே அந்த இறக்கி விட்டானோ எனக்கு போயிடல. இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடியே ஃப்ரெண்டே வந்திருக்கணும். இடம்லாம் அப்படியே பிளேஸ் மாறிடுச்சு. ரொம்ப அன்னைக்கெல்லாம் வேறு மாதிரி இருந்தது. இங்கெல்லாம் இந்த அளவுக்குலாம் கடையே இல்லை. ரொம்பவே எல்லாம் சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஓகே நான் லெஃப்ட்டுக்கு அங்கேயே நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ஸ்டாப் பண்ணுறானுங்க இப்படி இப்படிங்கிறானுங்க. என்னென்ன தெரில. நானும் அங்கே தான்டா போகிறேன். அதான் இப்படி இப்படிங்கிறானுங்க. எனக்கு என்ன நானும் அங்கே தான் போகிறேன். ஐயோ ஒன்றுமே புரியல எனக்கு. ஓகே ஏன் இன்னைக்கு என்னை ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே கோயிலில் இறக்கி விட போகிறானோ. நான் பார்க்குறேன், கண்டினியூ பண்ணுறேன் அங்கே கோயில். ஓகேவா? எனக்கு நான் கை நீட்டுறேன், நிற்காமல் போகிறானுங்க. என்ன ஸ்டாப் இப்படின்னு பண்ணலாம். இப்படி ஒரு சுச்சுவேஷன் எவ்வளவுக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இது எனக்கு இதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. யாராச்சும் சைல்டு லைக்ஸு. ஆனால் ஒன்று நம்ம பாய்ஸ் யாருக்கு நிற்பாங்க நிற்க மாட்டாங்கன்னு தெரியும். கேர்ள்ஸ்னால் நிற்பீங்களாடா? கேர்ள்ஸ்னால் நிற்பீங்களா? பாய்ஸ்னால் என்ன அவ்வளோவா? ஒரு டெம்போ நிற்குது. லிஃப்ட் கேட்டு பார்க்கணும். 10 பேர் ஒன்றே பாய்ச்சலுக்கு யார்? ஆனால் மாலை கோயிலுக்கு முன்னாடி இதில் வேணா. இப்படியா? ஓகே இந்த டெம்போ வேறு. ஓகே 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 எனக்கு டென்ஷன் அந்த மாதிரி. நான் கை நீட்டுறேன், ஒருத்தன் கூட ஸ்டாப் பண்ணல. நான் கை நீட்டுறேன். நானும் ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் தான், நானும் ஒரு மனுஷன்தான். இப்படி ஒரு சுச்சுவேஷன். இதே ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளெல்லாம் இப்படி தான். எவனாச்சும் ஒருத்த போய் மாட்டி போதுருவில் மாட்டிக்கிட்டான். அவன் போய் ஃபாரஸ்ட்டில் இப்படின்னு ஒரு கை நீட்டுறான். அந்த
காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், ட்ரெக்காக இருக்கட்டும், எதாக வேணாலும் இருக்கட்டும், அவன் நமக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ் பாருங்க, இதுதான் மேனஸா இப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டேன்டா. நான் என்ன பின்னாடி இருந்தேன்னு கட்டையில் குத்திடுவேன். என்னை பார்த்தா என்ன உங்களுக்கு கிட்னாப் பண்ணுற மாதிரியே இருக்குது. நெவர் இங்கே வந்திருக்கக்கூடாது. ஆனால் என்னோட ஃப்ளாகு எண்ட் ஆகக்கூடாது, இந்த ஃப்ளாப் ஆகக்கூடாது வீடியோ, அதுக்கு தான் நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறது. ஓகே, மெயின்டைன் பண்ணணும். ஆனால் மாலை போய் நிற்கல, வர வந்துக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் அந்த நான் போக வேண்டிய அந்த டெம்பிள் இன்னும் வரவே இல்லை காய்ஸ். 2 கிலோமீட்டர்ஸ்ன்னு 2 கிலோமீட்டர் தான் சொன்னான் முன்னாடி அங்கே பேக்கரியில். ஆனால் 3 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. அப்படி தான் எனக்கு இருக்குது. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் நான் நடந்துக்கிட்டே போகிறது. ஆனால் சம்படி சிங்க பைக்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு பார்க்குறானுங்க, கண்டுக்க மாட்டேங்கிறானுங்க ஸ்டாப் பண்ணி. ஆனால் ஒரு பஸ்ஸு கூட வரல இந்த ஏரியாவில். நான் ஊரோட நேமெல்லாம் சொல்லலை. அப்புறம் வேண்டாம், எனக்கு டயர்டு கெஸ்ஸு அந்த மாதிரி நிற்க மாட்டாங்க பெஸ்ட்டு. ஏன்னா அவங்க ட்ரிபிள்ஸில் போயிட்டுருக்குறாங்க. நான் ட்ரிபிளாக போகிற ரெடியாக இல்லை. என்ன வளரணும்னு தெரியல, சிச்சுவேஷன் அந்த மாதிரி. என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் சரி, நான் என்னோடய டார்கெட்டை ரீச் பண்ணி கன்ஃபார்மாக காட்டுவேன். நைட்டே ஆனாலும் சரி. ஓகே, மாலை கோயிலுக்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டர்? இன்னும் அரை கிலோமீட்டர். அரை கிலோமீட்டர். சரி, ஓகே. பஸ்ஸு வரல, எவனும் 2 வீலர் ஸ்டாப்பே பண்ண மாட்டேன். அவன் இப்படி போயிரு, வாய்க்கால்லேருந்து இப்படி. சரி, ஓகே ஓகே, தேங்க்ஸுங்க ஐயா, நான் பார்த்துக்கிறேன். ஒரு இன்ஜின் ஓடுதுன்னு பார்க்குறீங்களா? அந்த மாதிரி எனக்கு. ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னா, சிங்கிளாக தான் நான் அந்த பைக்கு வருதுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஒரு மேன் ஒன்று பின்னாடி இன்னொரு உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு. ஆனால் அவன் இதனோடு தான் இருக்கிறான். ஆனால் அது ஒரு கிட்ஸ் கிடையாது, அதுவும் ஒரு ஆள் தான். அவன் இதனோடு தான் இருக்கான். அவன் பின்னாடி வந்து எனக்கு தெரில. நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஐயோ ஐயோ. அப்புறம் அவன் ஒன்றுமே பேசலை என்கிட்ட. அவன் ஆப்போசிட்டில் பஸ் வருது பாரு, ஒன்றுமே பேசலை. அவங்களும் ஸ்டாப் பண்ணுறாங்க, ஸ்டாப் ஆயிடுச்சு, ஒன்றுமே பேசலை. இப்படியே நான் ஃபேஸ் கிட்ட பார்த்தா அப்படியே அவன் இப்படின்னு கை காமிச்சிட்டு பைக் எடுத்து போயிட்டான். பின்னாடி இருக்கிறவன் லைட்டாக ஸ்மைல் கொடுத்தான். இங்கே கூட பஸ்ஸெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி நிற்குது. எனக்கு ட்ரெயின் கம்மிங், மழை வேறு வந்துச்சு. நான் எங்கே போய் இங்கே நிற்க போகிறது எல்லாம் அங்கே பேக்கரி இருக்குது. ஆப்போசிட்லாம் பஸ் வருது, இங்கே எனக்கு பஸ்ஸு. சரி, ரோட்டை கிராஸ் பண்ணிடுவோம். நான் வந்துட்டு ரூட்டு கேட்குறதா இன்னும் 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. அதனால் இதுக்கப்புறம் லிஃப்ட் கேட்குறது வேஸ்ட்டு, நடந்தே போயிடுறேன். அப்படியே என்ன இது வாக்கிங் மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. ஓகே, இதெல்லாம் நான் பார்த்துட்டு தானே, நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. என் வீடியோ வைரல் ஆகுதோ இல்லையோ, ட்ரெண்டிங்காக தான் ஆகணும். அது என்னோட இன்னொரு இன்ட்ரெஸ்ட். ஓகே, எனக்கு ஒரே டயர்டாக இருக்குது. எனக்கு இது இல்லாமல் ஒரே இன்னும் மிஸ்ஸபிளாக இருக்குது. அதான் ஓகே. நடுக்காட்டில் ஒரு கடை வேறு ஒன்று இருக்குது. ஆனால் இங்கே நான் நிற்கலைன்னா மலையில் அங்கே போய் மாட்டிக்குவேன். மழை வந்துட்டு இருக்கு, தெரியுதா? கம்மிங் இன் ட்ரெயின். ஓ, நோ பார்க்கிங் போர்டு மட்டும் வைக்கலைன்னா இதுதான் அங்கங்கே பிரச்சனை.
அப்புறம் லவுடாக ஸ்பீக் பண்ணிவிட்டு நினைக்கிறேன். அவன் கேட்டுட்டான். சரி, நோ ப்ராப்ளம். இது அவனோட கார் கிடையாது. எனக்கு அந்த கார் மேலே மிஸ்டேக் இல்லை, கொஞ்சம் கிராஸாக வச்சு பார்க்கிங் பண்ணியிருக்கணும். ஏன்னா பஸ் வந்து டேர்னிங் பிளேஸு, லைட்டாக கிராக் ஆக டச்சாக இருக்குது, சான்ஸ் இருக்குது. அந்த கார் அப்படி தான் நிற்கிது. இப்படி வந்து இப்படி கார்னர் சைடு இருக்குது. ஸோ இங்கே அங்கங்கே ஒவ்வொரு கார்னர் சைடு இருக்குது. ஓ, இங்கே ஒரு ஃபர்னிச்சர் இருக்குது. நான் அங்கே போகிறனாலையோ ஏதோ ஒரு எதை நான் காமிச்சிட்டுக்கிறேன்னு தெரில உங்களுக்கு. ஆனால் மொத்தத்தில் ஓ சாரி, ஹைடு பண்ணிக்கிறேன். அங்கங்கே அரை கிலோமீட்டர்னு நான் கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நான் நடந்து போனால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ சேடு. அங்கங்கே ஒரு ஸ்டாப் மாதிரி இருந்து இது ஊரா இல்லை கடைகளா இல்லை இங்கே தான். ஓ, இது ஐ மீன் இதை நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மட்டும் கடை இருக்கும்ல, அந்த கோல்கேட் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கிற ஷாப்ஸும் நினைக்கிறீங்க. இங்கே பாய் இதெல்லாம் நிற்கிறாங்க, கேட்டு பார்க்கலாம். இங்கே பஸ்ஸு திருமத்தி இந்த இப்போ மாலவேல் போய் ஆகணுமா? 100 மீட்டர் வேஸ்ட் ஆஃப் டைம். ஓ இல்லை, அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? லெஃப்ட். ஓகே, போய் லேனா லெஃப்ட் திரும்ப லெஃப்ட் அண்ட் ரைட். லெஃப்ட். இது இந்த வாய்க்காமேட்ல ஏரி, சுரங்கப்பாதை, ஆகாயத்துல இருக்கிற வானவில். லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு ஏதோ காட்டுக்குள்ளே பூரா வச்சுட்டானுங்க. போய்த்தானே ஆகணும். அங்கே மெயின் ரோட்டில் வரைக்கும் இப்படி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். ஏதோ ஷார்ட்கட்னு சொன்னேன். பார்க்கலாம், மெயின் ரோடு எதோ வரும்னா. ஆனால் எனக்கு இது தெரியும், நான் இங்கேயே இருந்து இங்கேயே பிறந்து இங்கேயே சுற்றிட்டு இருந்தேன் கேரக்டர் தானே. ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, நல்லா டச்சிங் இல்லை. சம்படிஸ் ஆனால் இங்கே அங்கே காரு பைக்கு ட்ரக்கெல்லாம் அங்கே போயிட்டுருக்குது. அதுதான் மெயின் ரோடுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் நான் இங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். இதுக்கப்புறம் டேரெக்டாக நான் இந்த பிளேஸ்க்கு போய் உங்களுக்கு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயாச்சு. இன்னும் ஒரு ஜஸ்ட்டு ஒரு 200 மீட்டர்ஸ் தான் இருக்குது. ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னா, சிம்பிளாக நான் இங்கே அந்த மாதிரி தான் இருக்குது. என்னென்னா, கொடுத்த பேக்கெட் மணியாக சேவ் பண்ணிட்டேன். ஏன்னா பஸ்ஸுக்கு நான் வேஸ்ட்டு பண்ணல டிக்கெட் எடுத்து, அதனால அதில் எனக்கு அமௌண்ட்டு சேவ் ஆயிடுச்சு. ஆனால் அப்படியே ஒரு வாக் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. சேவ் பண்ணிக்கிறேன்னு நான் சொல்கிறேன் என்னோடய பஸ்ஸுக்கு நான் அமௌண்ட்டை. ஏன்னா 20 சேவ் பண்ணிக்கிறேன், அதுவும் வாக் பண்ணனால. ஆனால் இதெல்லாம் நான் அதுக்கு அந்த 10 போனாலும் 100 போனாலும்னு பஸ்ஸில் இல்லை ஆட்டோ பிடிச்சா ஆட்டோவை மட்டும் நான் செலக்ட் பண்ண மாட்டேன் எப்போது. ஏன்னா ஆட்டோவில் டாக்ஸிலாம் ரொம்பவே ரேட் அதிகம், அது ஒரு பெரிய ரிஸ்க்கு. உள்ளே போய் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே எல்லாம் வெஹிக்கிள்ஸ் பார்க்கிங்காக தான் இருக்குது பிளேஸ். இங்கே உள்ளே வந்தாச்சு, இன்னும் உள்ளே போய் காட்டுறேன். நான் சொன்னேன்ல அது எந்த பிளேஸ் தான். ஆனால் நான் இன்றைக்கி தான் க்ரௌட் அதிகமாக இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி தான் அதிகமாக இருக்கிற டே நினைக்கிறேன். இதுலாம் நான் போகலாம், ஆனால் பட் எனக்கு வாமிட் வர்ற மாதிரி ஆயிரும். அதுதான் இங்கே ப்ராப்ளம். நான் ப்ளே பண்ணுற மாதிரி என்ன இருக்குன்னு தெரியுமா? இதில் ப்ளே பண்ணலான்னு நான் ட்ரை பண்ணுறேன். ஈஸியாக இருக்கு. ஆனால் அதுக்கு என்ன ஏற்ற மாட்டானுங்களே. என்னோடய வெயிட் ஜஸ்ட்டு 650 கிலோ தான்.
உள்ளே எங்கே போகிறதுன்னு தெரியல. அங்கே நான் கோயில் சைடு நான் உள்ளே என்ட்ரு ஆக மாட்டேன். ஏன்னா எனக்கு அது நம்பிக்கை இல்லாதனால தான் இதை நான் பெருசாக இது பண்ண போகிறதில்லை. அப்போல்லாம் இந்த எடுக்கும்போது இந்த அப்புறம் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் லைனாக ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு தான் வந்து என்னோட வேலை. அதான் நான் சொல்லலை, எங்களுக்கு அந்த டிவியில் சிக்னல் கிடைக்காம போன புள்ளி இப்போ கிடைச்சிருச்சா எங்கே காமிக்கிறதுன்னு தெரியல. இப்படியே போய்க்கலாம், கன்ஃபியூஸ் இருக்குது. ஏதாச்சும் ஒன்று நான் ப்ளே பண்ணலாம், உங்களுக்கு நான் ஷோ பண்ணிடுறேன். ஏதோ ப்ளூ ஜூன் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த பிளேஸ் அந்த மாதிரி. ஒரு இங்கே ஏதாவது சுட்டுட்டு போனால் கூட தெரியாது போல, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஏரியா இந்த டைமில் இங்கே தீப்ஸ் எல்லாம் நிறைய நம்பர்ஸ் உள்ள என்ட்ரி ஆகிருப்பாங்க. அதுக்கு தான் நான் என்ட்ரி ஆகிருக்கேங்க. ஏதாச்சும் பிரச்சனை பண்ணட்டும், எனக்கு ஆர்மியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இங்கே ஏதாச்சும் கன் இருக்குது பாருங்கள், எடுத்து ஃபுல் ஷூட் பண்ணிடலாம். இந்த கேம் எனக்கு நம்பிக்கை இல்லை, ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு 100 இல்லை 50 தெரியல. ஏதோ ஒரு 20-13 ஓகே. கேலம் ஃப்ரை என்னோட ஃபேவரட், அதை லைக் பண்ணுறேன், அதனால் அதை சொல்லலாமா? கடை அங்கே இவனுங்க தான் ஊடிட்டு இருக்கிறானுங்க. அது எதை வச்சு விடுறானுங்கன்னே தெரியல. ஆக்கடிக்கே பயமாக இருக்கு. கலந்து இதில் நான் லைக் பண்ணுவேன், ஆனால் பட் இது எனக்கு செட் ஆகாது. அதுதான் ப்ராப்ளம். வாமிட் வரும், அப்படியே தலை சுற்றுற மாதிரி ஆகிடும். அது ரிஸ்க்கு தான் எனக்கு. அதனால தான், ஏன்னா ஆல்ரெடி நான் நிறைய தடவை போய்க்கிறேன்ப்பா. கீழே இறங்குறதுனால ஒரே ஒரு டைம் ஒரு ரொட்டேட் பண்ணாலே எனக்கு அப்படியே தலை சுற்றி கீழே விழுந்துருவேன். அதுதான் ஸ்டாப் பண்ணுற சுச்சுவேஷன் ஆகிடும். ஓகே, ட்ரை பண்ண ஏதாச்சும் வந்து எதுக்கு அந்த செயின் எம்டியாக தான் இருக்குது, போய் கட்டலாம். அதில் எனக்கு போட்டு ஒரு பெரிய மேட்ரு இல்லை. இதெல்லாம் நோ ப்ராப்ளம். ஆனால் தலை சுற்றி கீழே விழுந்துது, அதுதான் பிரச்சனை. ஏதாச்சும் சிம்பிளாக இருந்தால் ஓகே. இங்கே அந்த மாதிரி இருக்குது, ஆனால் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதனால் இங்கே எங்கேயும் பண்ண முடியல. செலிப்ரேஷன் ஆகும். நான் இது லாஸ்ட் டே, ஆனால் எதுவுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜாம்பியாக இருக்கீங்களா பார்த்து இதில் எனக்கு இது பிடிக்க மாதிரி தெரியல. தெரியல வந்து சரி மினி ஆட்டோ
ஜஸ்ட் 100 தான் வருது. ட்ரெயின் நான் அதில் ரைட் பண்ணி காமிச்சிடுவேன், அது எனக்கு வாமிட் வந்துடும். அதான் ஓகேவா? ஓகே, அங்கே ஏதாச்சும் இருக்காங்க. கேலான் ஃப்ரை சாப்பிடலாமா? வந்தோடனே இது பண்ணிடலாம், போய்க்கலாம். ஓகே, வந்ததுக்கு இது வந்து தான் ஸ்பெஷல். அதை நான் லைக் பண்ணேன், அதான் மொபைலில் பிடிக்கிறதுக்கு யாரும் இல்லை, நான் கட் பண்ணிவிட்டு மழை வந்து என்னோடய ஹேரில் இப்போ ஆயிடுச்சு. ஜூஸ் குடிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஆப்போசிட்டாக இருக்கும். ஜூஸ் குடிக்கிறோன்னு நான் திங்க் பண்ணக்கூடாதுல்ல, ஆனால் ரெயின் கிளைமேட்டு. டீ வேணாம், ஜூஸ் வேணும். ஓகே, finishing. Okay. Stay here. This pain. Okay. டே எப்படி போச்சுன்னு தெரியல, ரொம்பவே போரிங்காக இருந்துச்சு நினைக்கிறேன் எனக்கு. மேபி எஸ், நான் அங்கே போய் என்ன அப்படி பெருசாக ஸ்டோப் பண்ணேன்னு எனக்கு ப்ராமிஸாக தெரியல. ஆனால் திங்க் பண்ணிக்கிட்டு போகலான்னு ஒரு பிளானிங்கோடு அங்கே போயிட்டேன். ஆனால் அங்கே எனக்கு நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்தேன், அது மாதிரிலாம் பண்ணோம், இது மாதிரிலாம் பண்ணலான்னு. ஆனால் அதை சொல்ல மாட்டேன் என்ன பண்ண போகிறேங்கிறது. அது நான் பண்ண முடியலையே, வேறு வழி இல்லாமல் தான் எனக்கு என்னன்னு சொல்கிறது. சரி, ஓகே, இதுக்கு வேறு ஒரு வீடியோ அப்டேட் வரும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை கெஸ்ட் பண்ணிடலாம், ஃபைன் பண்ணிடலாம். அதனால தான், ஏன்னா எல்லாமே சிங்கிளாகவே இருந்து சிங்கிளாகவே எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ ரிஸ்க்குன்னு அது சிங்கிளாக இருக்கிற யூடியூபர்ஸ் மட்டும்தான் தெரியும் ரிஸ்க்குன்னா என்ன அப்படிங்கிறது. ஓகே, நைட் ஆயிடுச்சு. வர்ற இதில் அங்கே பஸ்ஸு பிடிச்சி வரும்போது பஸ்ஸில் இல்லை, ஆட்டோவில் தான் வந்தேன். சார்ஜு ஜஸ்ட்டு எனக்கு ஆட்டோவை பார்த்தாமே ஒரு பயம், ஏன்னா 500க்கு போயிடுவோம். நான் ஜஸ்ட்டு ஆனால் ஒரு 20 தான் வாங்கினேன். அதுலேயே 10 நான் லெஸ் பண்ணி என் கூட கொஞ்சம் இன்டர்னாங்க. அங்கே இருட்டாக இருந்துச்சு அந்த இடம் ஃபுல்லாக, என்னால் சுத்தமாக வெளியே எடுக்கவே முடியல. அதனால தான் இங்கே நால் ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, என்னோடய ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் இருக்கிற ஏரியா இந்த ஊர். அது அந்த ஏரியாவில் நின்றுக்கிற குடிமங்கலத்துக்கிட்ட. ஓகே, நான் பெருசாக ஒன்றும் பண்ணல, வீடியோ இதோட நான் எந்த வச்சுக்கிறேன். ஓகேவா, பாய். என்னோடய விளாகு உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ, ஆனால் நான் எல்லாம் கம்பேரிசன் பண்ணலாம். நீங்கள் லைக் பண்ணால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஓகே, பாய்.